பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்லா கேட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தால் தான் நாங்கள் தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கியிருக்கேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? கிடையாது. தவறா நீங்க ஓட்டு கொடுத்து வாங்காதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவுபடுத்திட்டேன். பத்திரிகையில் ஊடகம் வந்துட்டு அந்த செய்தி அமைச்சரா இருக்க அதுக்கப்புறம் எடப்பாடி இன்னொன்னு சொன்னாரு, அதை கேளுங்களேன். என்ன சொன்னாரு எடப்பாடி? என்ன தெளிவா சொல்லியிருக்காருல்ல. நானும் தெளிவா சொன்னேன்னா, சொன்ன இடத்துல ஏடிஎம்கே நான் குறிப்பிட்டேன்னா, நேற்று நான் பேசினதுல அதிமுக நான் குறிப்பிடல. பாரதிய ஜனதா கட்சியின் நிலையை பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏடிஎம்கேவை பற்றி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுகிறாங்க. அம்மாவின் தொண்டர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இந்த 26 தேர்தலில் ஓர் அணியில் இணைந்து செயல்பட்டால், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டால் உறுதியாக திமுக வீழ்த்த முடியும் என்பது அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தெரியும். அதில் ஒரு சிலர் தான் தடையாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். அந்த தடையெல்லாம் நகர்த்தி எறிந்துவிட்டு இரட்டை இலை அங்கே ஒருத்தர்கிட்ட இருக்குங்கன்னு தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளாமல் அவர்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் இரட்டை இலை 26 தேர்தலுக்கு பிறகோ முன்னாடியோ பலவீனமாயிட்டே வர்றது, சின்னம் இல்லாமல் போகின்ற சூழ்நிலை வந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும். வணக்கம், இது கேள்விக்களம். பாஜக நோட்டா கட்சி, தீண்டத்தகாத கட்சி, பாஜகவால் தான் தோற்றோம் என்று சொன்னவர்கள் இன்று பாஜக கூட்டணிக்காக பாஜக வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்ல, அண்ணாமலை குறிப்பிட்டது அதிமுகவை அல்ல என்று வேகமாக அதற்கு பதிலளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல கூட்டணி பற்றி கேட்கும் பொழுது முன்பெல்லாம் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு இடமே இல்லை என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தற்போது 6 மாதங்களுக்கு பிறகு எந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவோம் என்று முற்றுப்புள்ளிக்கு பக்கத்தில் மற்றும் ஒரு புள்ளியை வைத்திருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தவம் கிடப்பது யார் என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களையும் வரவேற்போம். வலதுசாரியிலிருந்து திரு எம் குமார் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பாரதி சுப்பராயன், அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி, முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி ஆகியோரும் இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு பாலச்சந்திரன் IAS அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். தவம் கிடக்கிறார்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்வதற்கு. எங்களால தான் தோத்தோன்னு சொன்னவங்க, நாங்க நோட்டா கட்சின்னு சொன்னவங்க, எங்களை தீண்டத்தகாத கட்சின்னு சொன்னவங்க தவம் கிடக்கிறாருன்னு யார சொல்றார் அண்ணாமலை? சொன்னார் அதிமுகவில் சில பேர் அப்படி சொன்னது உண்மைதான். திரு சண்முகம் அவர்கள் பாரதிய ஜனதா தீண்டத்தகாத கட்சி, அந்த மைனாரிட்டி ஓட்டு போகுது அப்படிங்கிற அர்த்தத்துல பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதே வார்த்தையை சொன்னாரான்னு தெரியல, ஆனா இப்படிப்பட்ட பொருளில் சொல்லி இருக்கிறார். அதிமுக புறவை முடித்து கொண்டதற்கு காரணமே அவர்களின் காரணமாக நமக்கு வாக்குகள், மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்காமல் போய்விடுகிறது என்ற காரணத்திற்காகத்தான். நோட்டாவிற்கும் கீழே உள்ள கட்சி என்று அதிமுக சொன்னதாக எனக்கு நினைவில்லை. பல கட்சிகள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். திமுக உட்பட பல கட்சிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதிமுக அப்படி சொன்னதாக எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த வார்த்தை தீண்டத்தகாதவர்கள் என்ற பொருள்பட அதிமுகவில் பல பேர் பேசியது உண்மைதான். இந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்தா முதல்ல இவர் இப்படி சொல்லிட்டாரு. சொன்ன உடனே எடப்பாடி இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, பாஜக கூட எங்களுக்கு உறவு கிடையாது, நான் கொடுத்துருக்கோம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அவர் எங்களை பத்தி சொல்லலையே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, 6 மாதத்துக்கு பின்னாடி, அது ஏற்கனவே எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க எங்களுடைய கூட்டணி எப்படி அமைப்போங்கிறத பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. இவரும் அண்ணாமலை நான் அதிமுகவை பற்றி கூறவில்லைங்கிற பொருளோட அதுக்கப்புறம் தன்னிலை விளக்கம் கொடுக்கிறாரு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி அமைய வேண்டும் என்று 2 கட்சிகளில் இருந்துமே முயற்சிகள் நடக்கின்றன அப்படிங்கிற மாதிரி தெரியும்.
இப்போ எங்களோட சேர்ந்ததுனால தான் தோத்தோம்னு சொன்னவங்க எங்களோட இணையறதுக்காக தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அதிமுகவை சொல்லலைன்னு எடப்பாடி வந்து அவசரமா மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப இவர்களோடு சேர்ந்தால் ஜெயிக்கலாம்னு கூட்டணி வச்சவங்க யாரு? இல்ல, இவங்களோட சேர்த்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி வச்சவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதிமுக இல்லாத பிஜேபியுடைய கூட்டணி வந்து ஒரு தொகுதி கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு கூட்டணி தான். ஆனால் பல நன்மைகள் இருக்கின்றன. சில சிறிய கட்சிகளுக்கு பிஜேபியுடன் இணைவதன் மூலம் அல்லது பாமக போன்ற தேர்தல் நேரத்தில் தங்களுடைய வாக்கு வங்கியை மட்டுமே காட்டி அதன் மூலம் தேர்தல் கூட்டணி அமைத்துக் கொள்ள விரும்புகின்ற பாமக போன்ற கட்சிகள் அவர்கள் எந்த கொள்கையின் அடிப்படையிலும் கூட்டணி அமைத்துக் கொள்வதில்லை என்று அவர்களே தெளிவுபட கூறிவிட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட கட்சிகள் தங்களுடைய பலத்தை மறுபடியும் நிரூபிப்பதற்காக தனித்து நிற்பதனால் பலன் இல்லை என்பதனால் பிஜேபியுடன் கூட்டு சேரலாம். ஆனால் அதிமுக இல்லாத பிஜேபியுடைய கூட்டணி என்னுடைய அபிப்பிராயப்படி அசம்பிளி சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில இடங்களை பெறலாம். ஆனா அண்ணாமலை அவர்கள் நம்பிக்கையோட சொல்றாரு 2026 தேர்தலுக்கு நாங்க 1 கோடி தொண்டர்களை சேர்த்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ரிசல்ட் வரலையேன்னு விமர்சிக்கிறாங்க. நாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தாங்க அந்த பணியில ஈடுபட்டோம், நீங்க 2026 தேர்தலில் பாருங்க அப்படின்றாரு. 1 கோடி தொண்டர்கள் எந்த அடிப்படையில் சொல்றான்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அதிமுக கூட எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க இன்னைக்கு எங்கன்னு சொல்லி அதிமுகவை கேட்கணும். பொதுவாக அதிமுக தொண்டர்கள் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்க்கும் மனநிலை உள்ள தொண்டர்களாக இருந்தவர்கள் இன்று உற்சாகம் இழந்து காணப்படுகிறார்கள் உண்மைதான். ஏனென்றால் ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாடு தலைமையிடமிருந்து வரவில்லை. மேலும் தலைமையை எதிர்த்த குரல்கள் என்று அதிகம் ஒலிக்க துவங்கிவிட்டன. இந்த அனைத்து காரணங்களாலும் தொண்டர்கள் உற்சாகம் இழந்திருக்கின்றார்கள். அதிமுகவில் பிஜேபி நிச்சயமாக வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் இன்று சில பிஜேபி கட்சி கொடியை தூக்குபவர்கள் வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் அண்ணாமலை சொல்லும் அளவிற்கு சொல்வதற்கு பக்கத்தில் கூட பிஜேபி இன்னும் வளரவில்லை தமிழகத்தில் என்பதுதான் உண்மை. பாஜக இல்லாம தமிழக அரசியலே இல்லைன்னு அண்ணாமலை சொல்வது வந்து ஒரு மிகுதியான நம்பிக்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கட்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படி சொல்றாரு புரிஞ்சுக்கலாம். மக்கள் வந்து சில அடிப்படை பிரச்சனைகள்ல வந்து மக்களை திசை மாற்ற முடியாது. உதாரணமா இந்த டீலிமிட்டேஷன்ல வந்து அவங்க பேசுறது வந்து நேர்மை இல்லாத பேச்சு. அதுதான் சொல்ல முடியும். நேர்மை இல்லாத பேச்சுங்கிறது சரியான விமர்சனம். ஏன்னா திரும்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய சீட்டுகள் வந்து குறைக்கப்படாது அப்படிங்கிறாரு. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து 7.18%, 543ல 7.18% இருந்தது, 39 சீட்டு. நீங்க இனிமே வந்து கூட்டுவீங்களோ குறைப்பீங்களோ இதே 7.18% எங்களுக்கு இருக்குமா? இது ரொம்ப தெளிவான கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்ககிட்ட இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்லை. விகிதாச்சாரப்படி அமைப்போம்னு சொல்றது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா விகிதாச்சாரம்ங்கிறது என்னது? ஒரு சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்றேன். 543 சீட்டு 1971 சென்சஸ் பேசிஸ்ல வச்ச போது தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் யூபி பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விகிதாச்சாரத்தில் இருந்தது. இன்னைக்கு உள்ள பாப்புலேஷன் 2026க்கு அப்புறம் சென்சஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த விகிதாச்சாரம் கரைஞ்சிரும். 2026 சென்சஸ் படி பார்த்தா. அதனால இவங்க சொல்றது வந்து நேர்மையான பேச்சு கிடையாது, மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்ற பேச்சு அப்படின்னு மக்கள் உணர்ந்துருவாங்க. அப்ப இவங்க செய்யற பல செயல்கள் வந்து அதிமுகவுக்கு எதிரானது இல்ல, தமிழகத்தின் நலனுக்கு எதிரானதுன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு எங்கிருந்து ஆதரவு கிடைக்கும்? திரு குமார், பாஜகவில் தான் தோத்தோன்னு சொன்னவங்க இன்னைக்கு எங்களுக்காக தவம் இருக்கிறாங்க அப்படின்னா அது அதிமுக இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணமா எடுத்துக்க முடியும்? யாரு கூட கூட்டணி அமைச்சு நின்னாங்க இதுக்கு முன்னாடி பாஜக தேர்தல்? இல்லை, இதில் நீங்கள் பாலச்சந்திரன் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கரெக்டாக தான் சொன்னார். அதில் எடுத்துக்க வேண்டியது என்னங்கிறது என்னென்னா ரெண்டு கூட்டணியாக போகுதுங்கிறது ரெண்டு தலைவர்களுடைய அவங்க விரும்பினாங்களோ விரும்பலையோ 2 கட்சியும் கூட்டணி ஆக போகுதுங்கிறது ஓரளவுக்கு 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம யூகிச்சிக்கலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை 6 மாதம் இருக்கு அப்படின்றாரு எடப்பாடி. அண்ணாமலை ஆமாம், அது தேர்தலுக்குன்னு நாள் இருக்கு இல்லையா? தேர்தல் கூட்டணிகள் பொதுவாக 6 மாதத்துக்கு முன்னே தானே பேசுவாங்க. ஏற்கனவே அப்போ 2 நாளைக்கு முன்னே பேசும்போது கூட அவர் வந்து திமுக தான் எங்களுடைய எதிரி,
பாஜக பற்றி அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி கூட அண்ணாமலை அவர் சொல்லவே இல்லைன்னு தானே சொல்கிறார். அண்ணாமலை பற்றி அவர் எந்த விதமான குறையும் அவர் சொல்லவில்லையே. நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது ரெண்டு கட்சியும் கூட்டணிக்குரிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கிறதா இன்றைய தேதியில் அப்படின்னு பார்த்தா உருவாகி இருக்கிறது என்று தான் இன்றைக்கி இந்த ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்ட். ரெண்டு கட்சியுடைய தலைவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைவர், அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர். அவர் ரெண்டு அணிகளுமே தனித்தனியாக தங்கள் கட்சியை ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சி எடுப்பதும், பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தப்பால் ரெண்டு பேரும் சேர்ந்தால் வலுப்பெற முடியும்னு நம்புறதும் ரெண்டுமே இயல்பான ஒன்று தான். எல்லா கட்சிகளும் இப்போ திமுகவை எடுத்துக்கோங்க, திமுக கூட்டணி இல்லைன்னா ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அதனால் கூட்டணி என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது 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 அந்த உடனே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகங்கிற பேரை குறிப்பிடலைங்கிறாரு, அண்ணாமலை குறிப்பிடலைங்கிறாரு. அப்போ வேற ஒரு கான்டெஸ்ட்டில் பேசியிருக்காங்க. அது கூட இருந்தவங்கெல்லாம் பாஜக கூட்டணியில் இருந்ததுனால தான் தோற்று போயிட்டுதுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னது நான் சரின்னு நான் ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் பழனிசாமி அவர்கள் அதை பெருசாக எடுக்கவே இல்லையா, பெருசாகவே எடுக்கலைங்கும் போது ரெண்டு பேரும் ஆமாம் பேசியிருக்காங்க. அதை அவர் பாஜக திரு பழனிசாமி அவர்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக எடுக்கலைன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் அண்ணாமலை சொன்னது போல் எல்லாரும் பாஜக கூட சேர்றதுக்கு தயாராக இருக்காங்கங்கிறது ஒரு ஏறத்தாழ உறுதியாக இருக்கிறது என்று தான் இன்றைய தேதியில் சொல்ல முடியும். ஏன்னா 2%லேருந்து 2 to 3% பாஜக 11% வந்திருக்கிறதே. ஓகே, திரு புகழேந்தி, நீங்க இதை எப்படி கருதுறீங்க? இது முரண்பட்ட கருத்துக்களா பார்க்கலாமா, இல்ல ஒரு ஒத்திசைவு இரண்டு தலைவர்களுக்கு மத்தியிலும் ரெண்டு கட்சிக்கு மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு? பாஜக அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம யூகிக்கலாமா? குட் ஈவினிங் டு சன் நியூஸ். இல்லைங்க, இது ரொம்ப காமெடியாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது ஏதோ ரெண்டு கட்சிக்கு ரெண்டு தலைவர்கள் பேசுகிறதா நான் நினைக்கவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பச்சை துரோகின்னு சொன்னார். யாரை சொன்னார் உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் பார்த்தோம். நான் சொல்லலை, இதை சொன்னது பச்சை துரோகின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னார். கூவத்தூரில் அதிகமாக ரேஸ் போச்சு. ரேஸில் பீட்டர் யாருன்னு கேட்டால் அதில் தான் பழனிசாமி விலை கொடுத்து சிஎம்மாக வந்தவர். இவர் எப்படிலாம் ஒரு ஏமாத்தினார் எனக்கு தான் தெரியும்னு அவர் பேசி, இவர் பதிலுக்கு என்ன பேசினார்னா, ஃப்ளைட்லேருந்து அங்கே ஏறுவார், அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு, இங்கே இறங்குவார், இங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டு. மைக்கை பார்த்தாவே இவருக்கு ஒரு பெரிய அலர்ஜி. மைக்கு வேணும், மைக்கில்னா முடியாது இவரால். அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை என்ன தியாகம் பண்ணி வந்தார். எல்லா அரசியல்வாதியும் தியாகம் பண்ணாங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. இவர் உடைக்காமலே உள்ளே வந்தவர் தான் அண்ணாமலை. அப்படிப்பட்டவர் உள்ளே வந்துட்டு எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆகவே அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பொய் பேசுகிறது தொழில் இவருக்கு. இதையெல்லாம் ரெண்டு பேரும் பாதி தான் சொன்னேன் நான். ரெண்டு பேரும் மாறி இரண்டு பேரும் பேசி கொண்டது தானே. அப்புறம் கிடையவே கிடையாதுன்னு பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் இன்றைக்கி கொஞ்சம் அமைதி காக்கிறார், மெதுவாக பேசுகிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க செல்லூர் ராஜு ஒன்று பேசுகிறாரு, ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறாரு, மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அது கூட்டணி கிடையவே கிடையாது. பாரதிய ஜனதாவோட எங்களுக்கு அந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, பார்த்து பேசணும்னு அண்ணாமலையை வான் பண்ணுறாங்க. இதில் ஏதாவது புரியுது அபிநயா உங்களுக்கு? ஒன்றுமே புரியாது. பாருங்கள், இங்கிருந்து திட்டுறது, அங்கேருந்து திட்டுறது, அங்கேருந்து திட்டுறது, இங்கேருந்து திட்டுறது. இதுக்கு பேர் கட்சியா? இது ரெண்டு கட்சியா? இதுக்கு பேர் சொல்லுங்க பாப்பா. இல்லை இல்லை இல்லை, ரெண்டு கட்சியா இதுக்கு பேர்? அப்போ இவ்வளோலாம் பேசிக்குவீங்க நீங்கள், கொள்கை ரீதியாக ஒத்துக்க முடியாதும்பீங்க, அப்புறம் சேர்த்துக்கவே முடியாது, தலைவர்கள் இவங்க சரியில்லைம்பீங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் புந்துட்டு இப்போ மறுபடியும் அடக்கி வாசிக்கிறார் பழனிசாமினா. ஏன் அடக்கி வாசிக்கிறோம்? நேற்று கும்மிடிப்பூண்டி முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிறது, டிடிவி அவர்கள் சொல்றதும் இரட்டை இலை சின்னம் வலுப்பெறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. பாஜக அந்த முயற்சியில தான் இருக்கு அப்படிங்கிறது இதுல தென்படலையா? இதுவரைக்கும் பாஜகவை வெகுமெண்டா விமர்சித்து வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இல்லைன்னு சொல்ல, திமுக தான் எங்களுடைய பொது எதிரின்னு எதிர் துருவத்தில் வைக்கிறாரு. அப்போ பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு, 6 மாசத்துக்கு அப்புறம் முடிவெடுப்போம் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது
நீங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்புக்கு அதிமுக தயாராயிட்டு இருக்கு, அதை பாஜக தான் செய்யுது அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியலையா? வாட் யூ மீன் அபிநயா? இந்த கட்சி ஒருங்கிணைக்கிறதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? இந்த கட்சி ஒருங்கிணைக்கணும்னு தான் நாங்களும் போராடுறோம். கட்சி ஒருங்கிணைக்கும். உடையறதுக்கு காரணமா இருந்து சேர்த்து வச்சது அவங்க தானே. ஒரு காலத்துல 2 பேரும் ஒத்துக்கிட்டு தானே போய் சேர்ந்தாங்க. இப்பதானே பிஜேபி இவங்க பிடிக்கலன்றாங்க. பிஜேபி வேணான்றார் பழனிசாமி. அந்த கோணத்திலேயாவது சரியா இருக்கணும். இல்ல இவர் எங்க சேர்றதுக்கு இந்த கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு இருப்பார். இப்ப புகழேந்தி சாருக்கு விருப்பமா இல்லையா? புகழேந்தி சாருக்கு இப்ப விருப்பமா இல்லையா? என்னுடைய நண்பர் புகழேந்தி அவர்களுக்கு விருப்பமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்காக தான் சார் ஒருங்கிணைப்பு குழுவே நாங்க சேர்த்து வைக்கணும், சேரணும், அவரும் சேரணும், அவரும் நல்லபடியா வரணும்னு நான் சந்தோஷப்படுறதுல ஒண்ணுமே தப்பு கிடையாது. நான் சொல்லியே இல்ல சார், நான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேரணும் நான் சொன்னா இல்ல சார். யாரும் விரும்பல, அதிமுக தொண்டர்கள் விரும்பல. நீங்க நினைச்சு பேச முடியாது சார். நான் ஒரு நீங்க ஒரே ஒரு क्वेश्चन மாத்திரம் ரைஸ் பண்றேன். அதுக்கு நீங்க முயற்சிக்கிறதுக்கு முன்னே இந்த பிரச்சனை சார் சொல்லுங்க. அதாவது இல்ல நீங்க முயற்சிக்கிறதுக்கு முன்னே விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே நான் சொல்றேன். சார் சொல்லுங்க, பேசுங்க. இல்ல டிலே ஆகுது, நீங்க உங்க கருத்து முன் வச்சிருங்க திரு புகழேந்தி. அதாவது ஆரம்பத்துல இருந்தே பிஜேபி வர திருக்குமார் இருங்க. அவர் ஆரம்பத்துல இருந்தே இல்ல அப்போ நான் பேசுறேன் அபிநயா, நான் சொல்லிடுறேன் கருத்து. இப்ப நானு 2 தலைவர்கள் 2-3 தலைவர்கள் அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒத்துக்கவே முடியாது. இந்த சிவி சண்முகம் கேட்டீங்கன்னா கேஸ் போட்டு வர அப்புறம் அவர் என்னென்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க. வாயில வந்துலாம் பேசுறாரு. பிஜேபி வேலையை பார்த்துட்டு போங்கயா, எங்களை ஏன் போட்டு கூப்பிடுறீங்க? நீங்க எதுக்கு நாங்க இல்லாம நீங்கன்றீங்க? அதெல்லாம் பேசாதீங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்க. நாங்க ஒன்றும் உங்களை தேடிட்டு வரல, தேவையில்லை. இது சிவி சண்முகம் வருஷம். நான் சேரவே முடியாது அப்படிங்கிறது செல்லூராஜ் வருஷம். ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுறாங்க. ஜெயக்குமார் முடியாதுங்கிறாரு. ஆனால் தங்கமணியும் வேலுமணியும் முன்னாள் அமைச்சர்கள் நண்பர்கள், அவங்கள சொல்ல சொல்லுங்க அபிநயா, எல்லாம் முடிஞ்சிடும். இப்பயே இது ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடும். அவங்க 2 பேரும் வாயை திறந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போகணுங்கிறது தங்கமணி வேலுமணி அவர்களுடைய விருப்பமா இருக்கு. அவங்க அண்ணாமலையோட ஒரு அணுக்கமான ஒரு உறவை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கறதை நீங்க கருதுறீங்க? பாரதிய ஜனதா தலைவர்களோடு, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியோடு, உள்துறை அமைச்சரோடு வேலுமணி அவர்களும் தங்கமணி அவர்களும் ஒரு நட்புறவை வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து மாற்றி பேசவே மாட்டாங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த தேர்தலில் இந்த கூட்டணி இருந்திருந்தால் 15-20 இடங்களில் வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னாங்க. எங்கேயோ கும்படி பூண்டி எம்எல்ஏ பிடிச்சி நேற்று கையெழுத்து போட்டு கட்சி விட்டு எடுக்கிறீங்க. வேலுமணியில் எடுத்திருக்கணும். வேலுமணி எடுத்திருக்கணுமா இல்லையா? ஆக 2 கருத்துக்கள் ஒரே கட்சியில் பயங்கரமாக நிலவுகிறது. இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவர் தவிக்கிறார் என்ன எனக்கு தெரியாது. The situation is like this. ஆனா முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு கட்சி பேசுவோம். நம்ம நண்பர் சொன்ன மாதிரி எல்லாரும் சரி ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். திரு தமிழ்மணி சார், இப்போ ஒன்றிய தலைமையோட பாஜகவினுடைய தலைமையோட அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு குரூப், ஒரு தலைவர்கள் அணுக்கமாக இருக்கிறாங்க. அவங்க பாஜக கூட போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவா இருக்குது. ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போகக்கூடாதுங்கிறது முடிவா இருந்ததா இதுவரைக்கும் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி இல்லை அப்படிங்கிறது தென்படுறதை நம்ம பார்க்குறோம். நீங்க எப்படி கருதுறீங்க? ஒரு 3-4 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 2-3 பேர் இணக்கமாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, யாரோ பேர்கள்லாம் சொல்லப்பட்டது. அவர்கள் ஏதாவது மோடிக்கிட்டேயோ அமித்ஷாக்கிட்ட போய் எத்தனை சீட்டு கூட வரும்னு கேட்டாங்களா? தெரியல, கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாரும் சொல்லலை இல்லையா? அதனால் இது இப்படி ஹேஷியமாக பல கருத்துக்கள் வரும். இல்லை, ஹேஷியத்துக்கு வழிவகுப்பது யாரு? பார்த்ததுனாலேயே கூட்டணின்னு நினைச்சோம்னா அதுக்கு முடிவே கிடையாது. நான் தான் கேட்குறேன், எந்த பத்திரிகையிலையாவது 18ஆம் பக்கத்தில் போட்டிருக்குது நாங்கள் அவங்க கூட வர்றோம், எங்களுக்கு 30 சீட்டு நீ 40 சீட்டுன்னு பேசுனாங்கன்னு இருந்ததுன்னா கரெக்ட். சீட்டு விஷயத்தை விடுங்க சார். ஆனால் பாஜகவை வெளிப்படையாகவே விமர்சிக்கலையே. அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணாமலை எப்படியெல்லாம் பேசினாருங்கிறது தெரியும். 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தோத்து போனதுக்கு காரணம் நீங்க தான் சொன்னது 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். அப்ப இப்ப அண்ணாமலை கோட் பண்றது அதிமுகவை தான்.
அதை மறுக்க முடியுமா? எதையும் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை மேடம். எடப்பாடி தெளிவாக சொல்கிறாரு, கொள்கை வேறு கூட்டு வேறு. எல்லா கட்சிக்கும் இதுதான். கலைஞர் ஏதாவது இந்துத்துவா லீடரா? எப்படி பிஜேபி ஆதரிச்சார் அவரு? முரசொலி மாறன் தான் முதல் அறிக்கை. தே ஆர் நாட் அன்டச்சபிள். ஹிந்துவோட ஃபர்ஸ்ட் பேஜ். கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னா என்னங்க? கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறத எடப்பாடி சொல்றாரு, நீங்க சொல்றீங்க. ஆமா. இதே எடப்பாடி தான் நவம்பர் மாசம் வாக்குல என்ன சொல்றாருன்னா, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டோம். இதுக்கப்புறம் இத பத்தி பேசாதீங்க, அவசியம் இல்லை. இப்பயும் கூட்டணி இருக்குன்னு சொல்லிருக்காரா? இல்ல இப்ப சொல்லிருக்காரா? அங்க பாஜகங்கிறது குறிப்பிடப்பட்டது. கேட்டாங்க. திமுக தான் பொது எதிரி. பாஜகவை கேட்டாங்க. திமுக எங்கள் எதிரி கிடையாது. திமுகவை தவிர எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணி. 6 மாசம் கழிச்சு நடுப்புற அவங்கவங்க ஒவ்வொரு கட்சிக்காரவங்க அந்தந்த டிவிக்கு சேர்த்து விடுறாங்க. அவரு எடப்பாடி சொல்லவே இல்லை. 6 மாசம் கழிச்சு கேளுங்க, திமுக எதிரி. ஆர்பி என்ன சொல்றாரு? எடப்பாடி அவர்கள் சொல்லல சார். அண்ணாமலை யாரு சொன்னாரு? அண்ணாமலை யாரு சொன்னாரு? இது அந்த அண்ணாமலை கட்சிக்காரர் இருக்காருல்ல, நான் எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க. அண்ணாமலை ஒரு நிமிஷம். அண்ணாமலை ஏசிஎம்னு ஒன்னு வருதுன்றீங்க, அதற்கு வழிவகுத்து அண்ணாமலை சொன்ன அந்த விஷயம் தான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக யாரோட கூட்டி சேரணும், எத்தனை சீட்டு கேட்கணும்னு தீர்மானம் என்ற உரிமை அவருக்கு இருக்குது. அண்ணாமலைக்கு உண்டா? இல்ல, மத்திய தலைமை தான் முடிவு பண்ணும் தமிழிசை சொன்னாங்க இன்னைக்கு. அவரே அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. அங்க முடிவு பண்ண போறாங்க, இவர் கன்சல்ட் பண்ணுவாங்க. அதனால் அண்ணாமலை இப்ப ஏன் நீங்க இந்த நேரத்தில் சீரியஸா அவர் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும் சார். அவர் அந்த கட்சியினுடைய மாநில தலைமையில் இருக்கிறவர் சார். அதை நம்ம சீரியஸா எடுக்க முடியாதுல்ல. அவர் கிரவுண்ட் லெவல்ல எல்லாம் மிகப்பெரிய அறிவு இருக்கிற ஆளு. கூட்டணி பேசுகிற போது இவரை கேட்பாங்க, திரு முருகனை கேட்பாங்க, திருமதி தமிழிசையை கேட்பாங்க, இன்னும் 10 பேரை கேட்பாங்க, ராஜாவை. நான் மறுக்கலை. இப்போ கூட்டணி பேச்சே இல்லையே. அவரை இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி என்ன சொன்னார்? 6 மாதம் கழிச்சு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதே 6 மாசத்தை தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இன்னைக்கு சொல்கிறாங்க. 2 மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல உங்களுக்கு? இல்லைம்மா, நீங்களும் இட்லி சாப்பிட்டீங்க, நான் இட்லி சாப்பிட்டேன், மேட்ச் ஆகலையானா நான் சிரிக்கிறேம்மா. அந்த கடையில் இருந்தது இட்லி சார். இதுவரைக்கும் நான் சிங்காவே போயிட்டு இருந்தேன் சார். இப்போ நிறைய யாருமா அவரு முதல்லயே சொல்லிட்டார். அப்புறம் தான் தமிழிசை சொல்றாங்க. அதை காப்பி அடிச்சாங்கன்னு சொன்னீங்கன்னா கூட நியாயம். அதையே சொன்னா மேட்ச் என்ன? சரி, அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் இந்த கூட்டணி பத்தி முடிவெடுக்கல. அவர் 6 மாசம் பாப்போம், எப்படி மாறுதோ அப்படி முடிவெடுத்துக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன வார்த்தையோடு ஒட்டி போறாங்க. பாஜக சொல்லுதுன்னா அப்ப பாஜக தான் வலுக்கட்டாயமா இவங்க வரணும்னு நினைக்குதா? திரு குமார கேளுங்கம்மா. இல்ல உங்களோட பார்வை என்ன? நான் இல்ல, நான் யாரு வாயிலையும் வார்த்தையை போட்டு ஏதாவது கிடைக்குமா அலையிறவன் கிடையாது. ஓகே, அவங்க கட்சிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார். அந்த அம்மா ஏன் சொன்னாங்கன்னு நான் சொல்ல முடியாது. அவர் கட்சி ரெப்ரசன்டேட்டிவ்ல அவர் பார்வை சொல்ல வந்திருக்காரு, கேப்போம். இல்ல திரு குமார் அந்த கட்சி இல்லையா? அவர் வலதுசாரி. அப்படின்னா என்னமா அர்த்தம்? ரொம்ப நாள் சத்தியமா எனக்கு புரியல. சரி, அது இப்ப நமக்கு விவாதம் இல்ல. அப்ப நீங்க தமிழிசை அவர்கள் சொன்னதுல அண்ணாமலைக்கு அதிகாரம் இல்ல, மேல எடுப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் தமிழிசை என்னம்மா இதெல்லாம் கேட்கறது? அண்ணாமலையே முடிவெடுக்க இயலாது. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன் சொல்றாரு 6 மாசத்தை? பலவிதமான மாறுதல்கள் வரலாம் அரசியல்ல. தாவேகா யார் கூட போக போகுதுன்னு தெரியல. பாமக பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட போறாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேரும் தான் ஆக்சுவலா முடிவு பண்றாங்கன்னு நான் கருதுறேன். இங்கே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம். 6 மாசத்துல எதுவும் வரலன்னா யார் கூட வேணாலும் பேசலாம், இயற்கை. ஓகே, திரு பாரதி சுப்ராயன், உங்களுடைய பார்வை என்ன? யார் தவம் இருக்கிறாங்க? எல்லோருக்கும் வணக்கம். அதான் நோட்டா கட்சி, தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு எல்லாம் பாஜகவை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. யார் தவம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, திமுக தவம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை, திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளாக தவம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை,
நேற்றைக்கு வந்து விஜய் கட்சி கூட பாஜக தான் எங்களோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவரும் தவம் இல்லை. சில உதிரி கட்சிகள் உறுப்பினர்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத உதிரி கட்சிகள் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுக பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு சொல்லி சென்ற தேர்தலில் தனியாக நின்னாங்க. அதே ஸ்டாண்டில் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி தூக்குனார். அதுக்கப்புறம் மறுபடியும் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் கமிஷன் கையில் எடுத்தது, மற்றவங்கள பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, திமுக தான் எங்களது ஒரே எதிரி, மற்றவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரி கிடையாது, பாஜக உட்பட அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்றிய அரசு மிரட்டித்தான் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்க விரும்புது அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. எப்படி இது சொல்றீங்க? மொத்தமாக ஒரு சீனா பார்த்தோம்னா மிரட்ட முடியும்? ஒன்றியத்தில் எதை வச்சு மிரட்ட முடியும்? அதை இப்போ கட்சி சின்னத்தை வச்சு மிரட்ட முடியும். கட்சியை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செங்கோட்டையனை போர்க்கொடி தூக்குனாரு. அதுக்கப்புறம் சிபிஐ வச்சுருக்காங்க, இடி வச்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் வச்சு மிரட்ட முடியும். இப்போ இந்த மொத்தமாக பார்த்து இவங்களோட முரணான ஸ்டாண்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முரணான ஸ்டாண்டை பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இதுதான் நடந்திருக்குங்கிற ஒரு அனுமானத்துக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. அதுபோக நீங்கள் எடப்பாடி இப்போ அடுத்து இப்போ திடீர்னு பார்த்தா இவர் வந்து ஒரு சுய விருப்பத்துல வந்து அந்த கருத்தை சொல்லல, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில இந்த முனை நோக்கி நகர்றாரா அப்படிங்கிற பார்வை புரிஞ்சுக்கலாமா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதுபோக இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, ஒன்றியத்தில் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக நோட்டா கட்சியாக தான் இருக்க முடியும், தீண்டத்தகாத கட்சியாக தான் இருக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இதுபோக நீங்கள் அண்ணாமலை அவர்களை திடீர்னு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி, இயற்கை விவசாயி அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை போர்ட்ரே பண்ணி அவரை கொண்டு வந்தாங்க. நிறைய செலவு பண்ணாங்க, விளம்பரப்படுத்தினாங்க. அவர் இப்போ யாத்திரை போனப்போ அவருக்கு வந்து அவர் பரோட்டா சாப்பிட்டது, முறுக்கு சாப்பிட்டது எல்லாத்த கூட செய்தியாக்குனாங்க. இந்த அளவுக்கு செய்தியாக்கியுமே, இவ்வளோ பெரிய பிம்பத்தை உருவாக்கியுமே அவங்களால கட்சியை வளர்த்த முடியல. அதனால தான் திரும்பவும் மிரட்டல் அஸ்திரத்தை கையில் எடுத்துகிட்டு மறுபடியும் அதிமுகட்ட போயிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இப்போ தவம் கிடக்கிறது பிஜேபி தான் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ ஒரு பக்கம் நீங்க பாக்குறப்ப அதிமுகவில் இருந்தவர்கள், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி அவர்கள் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பிஜேபியோட ஒரு அணுக்கமான ஒரு சூழலை மெயின்டைன் பண்றாங்க. டிடிவி தினகரனுக்கு அண்ணாமலை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இதெல்லாம் என்னத்தை உணர்த்துது? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் பண்றாங்கன்னு நான் பார்க்குறேன். அதிமுகவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்களுக்கும் பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் விருப்பம் இருக்கு. அதுவும் ஒரு அழுத்த காரணியா இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கா? அந்த விருப்பம் இருக்கலாம். அந்த விருப்பமே வந்து சுய விருப்பத்தின் அடிப்படையாக இல்லாமல் அவங்களும் ஒரு மிரட்டலுக்கு உள்ளாயிருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, திரு பாலச்சந்திரன், ஒரு மிரட்டல், ஒரு அழுத்தம், இந்த காரணத்தினால பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அதிமுகவும், அதிமுகவில் முன்னால் இருந்த இப்ப பிரிந்து இருக்கக்கூடிய கட்சிகள் தலைவர்களும் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு பார்வை எழுகுதே. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது உண்மைதானே. போன தடவை இவங்க வந்து அந்த எலெக்ஷன் பாண்ட் வாங்கினாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு விவரத்தை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த விவரம் வந்த உடனே ஜெயராம் ரமேஷ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாரு. ஒண்ணு பலனடைந்தவர்கள், இவங்ககிட்ட வந்து பலனடைந்தவர்கள், அல்லது சிபிஐ இடியால் மிரட்டப்பட்டவர்கள். இவங்க தான் இந்த டொனேஷன் கொடுத்ததுல ரொம்ப அதிகமான ஆட்கள். பொருளாதார ரீதியாக அவங்களும் அப்படி மிரட்டினாங்கன்னா, பொருளாதார ரீதியாக இன்று சில அரசியல்வாதிகளே மிரட்ட முடியும். அப்படி மிரட்டுறதுக்கு அவங்க தயங்குறது இல்லை. இதுல வந்து அசோக் சவான் இருந்தாரு மகாராஷ்டிரால, ஒரு காலத்துல சிஎம் இருந்தவர், காங்கிரஸ் சிஎம் இருந்தவர். அவர் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு போனாரு. போனதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி சொன்னாரு, இவர் பேரை சொல்ல கண்ணியத்தின் காரணமாக, அழாத குறைய என்னை வந்து உள்ள சேவைங்கிற மிரட்டல் இருக்கிறது காரணமாக நான் வந்து கட்சி மாற வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மகாராஷ்டிரா அரசியல் தலைவர் சொன்னாரு. அதனால இவங்க இதை பண்றதுங்கிறது உண்மைதான், அது சந்தேகமே கிடையாது. எடப்பாடி வந்து கட்சி தொண்டர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த கூட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதன் காரணமாகத்தான் அந்த கூட்டை முறித்து கொண்டார். அது அவருடைய சொந்த முடிவு இல்லை, கட்சியின் தொண்டர்கள் நிர்பந்தம் கொடுத்தார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து உள்ள என்ன நிர்பந்தமோ அதை அவர் தான் சொல்லணும். அவர் வந்து ஹியர்ஸ் சாஃப்ட் கார்னர், அதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு நடந்த அவருடைய இது பாடி லாங்குவேஜும் சரி, அவர் பேசின பேச்சும் சரி, ரொம்ப தெளிவா எதை காட்டுதுன்னா, தயவு செய்து இப்ப ஒன்றும் பேசாதீங்க, 6 மாசத்துல எப்படியாவது கட்சிகள் தொண்டர்களை சமாதானப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் இந்த இதை பத்தி கூட்டணியை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு சொல்றாரு. இவங்க 2 பேருமே
சாஃப்ட் படலை அண்ணாமலையும் எடப்பாடி இன்னைக்கு. முன்னால அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை என்பதை உறுதியாக சொன்ன திரு எடப்பாடி அவர்களால் இன்னைக்கு அதை மென்ஷன் பண்ண முடியல. ஆமாம், இன்று அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன், அதனால மென்ஷன் பண்ண முடியல. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்னைக்கு சொல்லும் போது அவர்களும் அதே ஒரு 6 மாதத்தை குறிப்பிடுறாங்க. மத்திய தலைமை யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அப்படின்றாங்க. அப்போ மத்திய தலைமை பாஜகவினுடைய மத்திய தலைமை தான் இங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரா இருக்க போதா இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைக்க போறதுல? இல்ல, ஆமா, தமிழ்மணி ரொம்ப தெளிவா சொன்னாரு. மாநில தலைவர், மாநில கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து கூட்டணியை பத்தி இறுதி செய்யக்கூடிய உரிமை எதுவும் கிடையாது. அவருக்கு அப்படிப்பட்ட உரிமை எதுவும் கிடையாது. அதை முடிவு செய்ய வேண்டியது பாஜகவுடைய தலைமையிடம் தான். அவங்க ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டாங்க. அதிமுக நம்ம கூட கூட்டு சேரலன்னா we cannot give a respectable show தேர்தல்ல. அது அவங்களுக்கு தெரியும். உறுதி செய்ய முடியாது. எப்படியாவது உறுதி செய்யக்கூடிய உரிமை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்காது. ஆனா ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய உரிமை இருக்கும் இல்லையா அண்ணாமலை அவர்களுக்கு? ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல தனக்கு அதிகமான நாலேஜ் இருக்கிறத அண்ணாமலை கருதுறாரு. அப்போ மேல இருக்கக்கூடிய தலைமையை விட கிரவுண்ட் லெவல்ல இந்த தமிழ்நாட்டில் நான் வேலை பார்க்குற தனக்கு அதிகமான அறிவு இருக்குன்னு நினைக்கிற அண்ணாமலை அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாரோ அதை வந்து ஒன்றிய அரசு மத்திய தலைமை ஏத்துக்காதா? இல்ல, நான் அப்படி நினைக்கல. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஒரு வெளியில வந்து பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவர் சொன்ன சொற்கள் கூட எடப்பாடிக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்கு தான். இந்த மாதிரி எங்களுக்காக தவம் கிடக்குறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்து அடுத்து வந்து நான் அவங்கள பத்தி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மக்களும் புரிஞ்சுக்குவாங்க, சம்பந்தப்பட்டவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இப்ப இது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது. கோயம்புத்தூர் ரீஜன்ல வந்து சிஎம் ஆசை உள்ள 2 பேர் வந்து இணக்கமாக இருக்க முடியாது. அதனால தே ஆர் ஃபென்சிங். ஆனா 2 பேருக்குமே வந்து நிர்பந்தம் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல எடப்பாடியை வெளிப்படையாக விரோதிச்சு இன்னைக்கு அண்ணாமலையால பேச முடியாது. ஏன்னா அண்ணாமலைக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிமுகவோட கூட்டு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கெடுத்து விடாதீர்கள் என்று. அதனால் அந்த சந்தர்ப்பத்தை கெடுக்காமல் முடிந்த மட்டும் எடப்பாடியை ஒதுக்குவதற்கான முயற்சிகளை அண்ணாமலை செய்வார். ஒதுக்குவதற்கான முயற்சின்னு எந்தெந்த காரணிகளை வச்சு நீங்க சொல்றீங்க? எடப்பாடி அவர்களை ஒதுக்குவதற்கான முயற்சியில அண்ணாமலை ஈடுபடுறான்னு எந்தெந்த காரணங்களை வச்சு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அண்மையில எஸ்பி வேலுமணி அவர்கள் வீட்டு ஒரு விசேஷத்துல கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கல, அண்ணாமலை போறாரு, வெகு விமர்சையா அவருக்கு வரவேற்பெல்லாம் நடத்துறதை நம்ம பார்க்கிறோம். செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு பார்க்கிறோம். ராஜேந்திர பாலாஜி மாஃபாய்க்கு எதிராக பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை ஒரு கார்னர் பண்ணிட்டு பிரிச்சு தனிமைப்படுத்துற முயற்சிங்கிறது இதுதான் நீங்க கருதுறீங்களா? ஆமாம், நிச்சயமாக. அப்படிப்பட்ட எடப்பாடி இன்னைக்கு தலைமை பதவியில் இல்லை என்றால் இந்த பாஜகவுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக்குவதற்கு மற்ற தலைவர்கள் மிக விரைந்து செயல்பட முடியும் அப்படின்னு பாஜக நம்புது. எடப்பாடி மற்றவர்களை வரவிடாம இருக்கிறது காரணமே சசிகலா போன்றவர்கள் மறுபடியும் அதிமுகவில் வந்து விட்டாலே இவருக்கு எதிரான மனநிலை உடைய கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் சசிகலா அம்மையார் பின்னால் போவார்கள். இது எல்லா அரசியல் கட்சிகளும் நடக்கிறது தான். இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் பிரசன்ஸ் டிசன்டர்ஸுக்கு வந்து இல்லை. செங்கோட்டையன் இன்னைக்கு வர்றாரு, he is not a light person. ஆனா இவங்களுக்கு சசிகலா அம்மையாருக்கு வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில இருந்த அந்த ஒரு தோழமை உணர்வு, அந்த ஒரு நெருக்கம் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். செங்கோட்டையன் இஸ் வெரி பாப்புலர். அவர் வந்து அதிமுக மட்டும் இல்லை, திமுக எல்லா கட்சிகள்கிட்டையும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு அரசியல் தலைவர். அவர் இன்னைக்கு உள்ளேயே வந்து இவங்களுக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கிறார். எல்லாம் வந்து மறைமுகமான வார்த்தைகளால் சாடுகிறார்கள், நேரடியான வார்த்தைகளால் சாடுவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் விரைவில் வர முடியும். அதனால இவருக்கு வந்து எத்தனை வழிகளில் நிர்பந்தம் கொடுக்க முடியுமோ இபிஎஸ்க்கு அத்தனை வழிகளில் பாஜக நிர்பந்தம் கொடுப்பதற்கு அரசியல் சதுரங்க காய்களை நகர்த்துகின்றார்கள் அப்படிங்கிறத உண்மை. திரு குமார், ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிமைப்படுத்தி அதிமுகவை பாஜகவோடு கூட்டணி சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தான் நடந்துட்டு இருக்குது. அதான் அண்ணாமலை இங்க கிரவுண்ட்ல நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை எழுது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ திமுக கூட எத்தனையோ கட்சி கூட்டணி இருக்கிறது. அப்படி என்றால் எல்லாத்தையும் மிரட்டி தான் கூட்டணி. திமுக தான் ரொம்ப நாளாக ஆட்சியில் இருக்கிறது, வலுவான கட்சி, மிக ஸ்ட்ராங்கான கட்சி. அப்போ மற்ற கட்சிகளெல்லாம் தன்னுடைய அழுத்தத்தினால வேறு மிரட்டி மறைமுகமாக நீங்கள் கூட இருந்தால் ஆகணுங்கிற மாதிரியா பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
ரெண்டு கட்சிக்கும் இப்போ அதிமுக 48% 19% வந்திருக்கிறது. பாஜக 2% 11% போயிருக்கிறது. கூட்டணியோடு சேர்ந்த 19% போயிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? பாஜக வளர்ந்துருக்கிறது, அதிமுக இறங்கி இருக்கிறது. அதிமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வேறு இருக்குது. அந்த கட்சிக்கு உள்ளே நிறைய பிரச்சனை, நிறைய பிரிவுகள் இப்போ போக போக அது பெருசாகிட்டு இருக்குது. ஆமாம், திரு டிடிவி தினகரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கூட நான் ரொம்ப கவனமாக படித்து அவர் சொன்னதை நான் கேட்டேன். அவர் சொன்னதில் நிறைய உண்மை இருக்கிறது. அதே போல் ரெண்டு கட்சியில் இருக்கிறவங்களும், ரெண்டு சைடில் இருக்கிறவங்களும், அரசியல் கட்சிங்கிறது நோக்கம் என்ன? டெய்லி இப்படியே மேடை போட்டுட்டு பேசிகிட்டு இருந்து காலத்தை ஓட்டுறதுக்காக இருப்பாங்க. எல்லா கட்சியும் பவரில் வரணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு தான் எல்லா கட்சியும் ஒரு ஐடியா இருக்கும். அந்த அடிப்படையில் அதிமுகவும் அதிமுகவுக்கு இருக்கிற பலகீனங்களும் இப்போ குறைந்து வந்திருக்கிற ரேஷியோவும் இப்போது பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டையும் நேர் பண்ணுனா இன்னும் மற்ற இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணி ஆகிடும். அந்த கூட்டணி திமுக ரெண்டுக்கும் பொது எதிரி. அப்படியே அவன் கணிக்கக்கூடாது. அது அரசியல் பார்வை தானே, ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தானே. எதுக்கெடுத்தாலும் மிரட்டல் உருட்டல், அதிகாரத்தில் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்குது என்பதற்காக ஈடிய டாஸ்மாக் பணம் பூரா பல பேருக்கு போயிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு போயிருக்கு, திரு ஜெகத் ரட்சகனுக்கு போயிருக்கு, எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அதை ஈடி அதை பேப்பர் ஒர்க் பார்த்துட்டு இல்ல சார், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா கான்ஃபிடென்ட்டா நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லைங்க, சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லை அவ்வளவுதான் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதற்குள் அவரோடு இருந்த தலைவர்கள் எல்லாம் பாஜக தலைவர்களோடு அணுக்கமாக மாறுறாங்க அப்படின்னா அப்ப நடந்தது என்ன? அதுதான் நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது அபிநயா, நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். கலைஞர் அந்த முடிவு எடுத்திருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் அந்த முடிவு எடுத்திருக்கிறார். எல்லா தலைவர்களும் அந்த முடிவை எடுக்க வேண்டிய சுட்பந்தம் வரும். தனி மனித கோபமோ தாபமோ கிடையாது. கட்சி என்ன நினைக்கிது, அந்த கட்சி இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே உயர்றதுக்கு என்ன வழி, அதுக்கு எல்லாரும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி என்பது தான் கட்சியோட முடிவு. அதை எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கிறது. அதிமுக எடுக்காதுன்னு எடுத்ததில் ஆச்சரியப்படுறதுக்கோ எடுக்காதுன்னு முடிவுக்கு வர்றதுக்கோ எந்த அவசியமும் இல்லை. எந்த காலகட்டத்திலையும் அந்த கட்சிக்கு நல்லதுன்னா எந்த முடிவும் எடுக்கிறது, அதுதான் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் உண்மையான ஜனநாயக முறைப்படி நடக்கிற கட்சியாக நம்ம பார்க்க முடியும். காங்கிரஸுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? காங்கிரஸுங்கிற வார்த்தைக்கு ஆங்கில அர்த்தம் என்னன்னு சொன்னால் கலட்டா, எல்லா பேச்சு முட்டி மோதி முடிவெடுக்கிறதுக்கு இடத்து அந்த கான்செப்டுக்கு பேர் தான் காங்கிரஸ். அதனால் அரசாங்கத்தில் அரசியல் கட்சிகள் என்பது அவங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல எந்த முடிவை வேணாலும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் எடுக்கலாம். அதை யாரும் அரசியல் ஞானம் தெரிந்தவர்கள் அதை யாரும் விமர்சிக்கவே முடியாது. அதுதான் தீர்க்கமான சரியான அரசியல். தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு உட்பட்டது. ஆனா எங்க கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு ஒரு தவம் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றதுக்கு ஒரு 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 கிரவுண்ட் ரியாலிட்டி இத்தனை பேர் பிரிஞ்சவங்களை ஒண்ணு சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னு விரும்புற ஆஸ்பிரேஷன் பாஜகவுக்கு இருக்கா, அதிமுகவுக்கு இருக்கா? பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுதா, அதிமுகவுக்கு பாஜக தேவைப்படுதா? மறப்போம் மன்னிப்போம் கலைஞர் அவர்கள் வார்த்தை, பல வார்த்தைகள் அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப தீர்க்கமான வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயத்தில் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, இப்படி நிறைய வார்த்தைகள் அழிக்க முடியாத வார்த்தைகள். எடப்பாடி அவர்களை இன்னைக்கு இருங்க ஒரு 6 மாசம் கழிச்சு நான் பேசுறேன் அப்படின்ற அளவுக்கு மாறுறதுக்கு ஏதோ பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதுக்குள்ள பல விஷயங்கள் நடக்கவில்லை. அது நார்மலா ஆரோக்கியமான முறையில் இந்த கட்சியில் உள்ள முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கட்சியை பவருக்கு கொண்டு வரணும்னா தனியாக முடியாது, கட்சியை ஒருங்கிணைத்தாலும் முடியாது. அப்போ பாஜக வளர்ந்துக்கிட்டு இருக்குது, பாஜக கூட சேர்ந்தா முடியுங்கிற ஒரு கருத்து அவங்களுக்கு வரலாம் தானே. அந்த அடிப்படையில் முடிவெடுக்கலாம் அல்லவா? அந்த அடிப்படையில் அதே தான் பாஜகவுக்கும் பொருந்தும். பாஜகவுக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அதிமுக சேர்ந்தா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க நினைக்கலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுதானே இப்ப தவம் இருக்கிறது யாரு? அண்ணாமலையும் பாஜகவும். ரெண்டு பேருக்கு அதாவது யாருக்கு எது தேவைங்கிறது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே 234 சீட்னா 117 சீட்டு எடுத்தா தான் பவர், அப்படி இல்லைன்னா பூஜ்ஜியம் ஆயிரும், எதிர்கட்சிக்கு தான் வரணும். ஆகையினால
ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்கை தட்டினா ஓசேன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா சேர வேண்டிதான். அதுல என்ன நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன புகழேந்தி, இருக்கு? நீங்க- இது ஒன்றும் நீங்க எப்படி- ஆச்சரியமாவே எனக்கெல்லாம் தெரியல. நீங்க விவாதத்துக்கு புகழேந்தி, நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜகவோட வந்து எப்போதுமே கூட்டணி இல்லை அப்படிங்கிற முடிவை வந்து மறுபரிசீலனை செய்த அதிமுக எடப்பாடி மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகிறாரா? அபிநயா, நீங்கள் பேசும்போது நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. அருமைக்குரிய அன்பு சகோதரர் பாலச்சந்திரன் சார் பேசும்போது ஒரு தலைவர், அதாவது இந்த கொள்கைகள் கோட்பாடுகள் நமக்கு வேறு மாதிரி இருக்கலாம். நானும் திரு மிஸ்டர் ஓபிஎஸோட அண்ணனோட போனேன் கூட்டணி பேசுகிறதுக்கு. 2 மத்திய அமைச்சர்கள் மிஸ்டர் ரெட்டி அண்டு விகே சிங் 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் மிஸ்டர் அண்ணாமலை இருந்தார். நம்ம அந்த லிஸ்ட்டை கொடுக்குறப்போ, இந்த தொகுதிகள்னு கொடுக்குறப்போ அவர் தான் வித் கங்கரன்ஸ் ஆஃப் திஸ் அப்சர்வர் வி ஆர் ஃபார்வர்டிங் டு டெல்லி, நான் அனுப்புகிறேன்னா அனுப்பிச்சு அதை உங்களுக்கு நான் வாங்கி தரேன்ற வார்த்தையை சொன்னார். இங்கே இருக்க எக்மோர் எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது, கன்னியாகுமரி எங்கே இருக்குது, ராமநாடு எங்கே இருக்குது, ஊட்டி எங்கே இருக்குது, இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு சென்ட்ரலில் இருக்க தலைமைகள் முடிவு பண்ண முடியாது. அது அந்த மாநில தலைவர் தான் முடிவு பண்ணணும். தமிழிசை போல் சீனியர் லீடர்ஸ் அதுக்கு ஒத்துழைச்சி கருத்தை தெரிவிப்பாங்க. திஸ் இஸ் த ட்ரூ. அது வந்து நீங்கள் சொன்னது. ஆனால் இங்கே ட்ரையாங்கிளாக பாருங்கள். இப்போது ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்த கூட்டணிகள், அங்கே பிரச்சனை இல்லை, அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோ. அங்கே உள்ள தகராறு இல்லை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளுக்கு. இங்கே அடுத்தது தவம் இருக்கிறார்கள் என்று சொன்னது யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அப்போ அடுத்து யாரை சொல்லியிருக்கணும்? ஏடிஎம்கேவை தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னும் ஃபோர்ஸாக விஜய் வந்து உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் புரியல. தனியாக நிற்கிறாரா கூட்டணியா? ஏடிஎம்கே வேணான்னு பிரித்து பார்ப்போம். நாங்கள் வந்து அந்த முன்னாடி சொன்ன விமர்சனங்களை பிரித்து பார்த்துட்டு தவம் இருக்கிறார்கள் அப்படின்னா ஒருவேளை புதுசாக வந்திருக்கிற கட்சி தவம் இருக்குமோ, பாஜக கூட சேரலான்ட்டு. ஏன்னா தமிழிசை அவர்கள் வந்து நாங்களும் விஜயும் ஒரே புள்ளியில் இருக்கிறோம், எங்களுடைய குறிக்கோள் வந்து திமுக தான் எதிரிங்கிற ஒரு அந்த புள்ளியில் இணைகிறோங்கிற விஜய் டேக் பண்ணிக்கிறாங்களே. விஜய் வந்து ஏடிஎம்கே ஒத்துக்க மாட்டேன்றாருங்க. அவர்கிட்ட இருக்க பொதுச் செயலாளரை விட்டு சொல்கிறாரு கூட்டணி இல்லைன்னு சொல்லி. அவர் தானே சொல்கிறார் பொதுச் செயலாளர் வந்து கூட்டணி கிடையாதுன்றார். திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவோட நாங்கள் சேர மாட்டோன்றாங்க. அந்த நிலைப்பாட்டில் இருக்கவங்க பிஜேபியோட எந்த அளவுக்கு ஒத்து போகிறாங்கன்னு தெரியாது. தந்தை பெரியாரை தானே சிலையாக வைத்து கொண்டாடுகிறார். பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார் விஜய். அந்த முரண்பாடெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கும் அவருக்கும் வரும் இல்லை. இதை தெளிவாக சொல்லிட்டார். தவம் என்பது அதிமுக தான். அதுக்கு எதிர்வினையே இவங்க ஆட்சியாச்சு. உடனே பதில் சிபிஎஸ்சிட்டு இருந்தோம், மதுரையில் இருந்தோம், உடனே பதில் வருது. யாரை பார்த்து பேசுகிறீங்க, இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்களுக்கு உங்களோட இருக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க பதில் சொல்லிட்டாங்களே. நம்ம சன் நியூஸில் தானே அது போய்கிட்டு இருக்கு. அப்போது இங்கே சொன்ன மாதிரி அன்பு நண்பர் சொன்ன மாதிரி இந்த 6 மாதம் கேட்குறது 2 பிரச்சனை. தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு அவர் சொல்லியிருக்கார். அதை நம்பிக்கிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மாற்றி பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறாரு முடியாது, அது நான் ஒன்றும் கமிட்மெண்ட் தேமுதிகவும் வாங்க முடியாது, பாமக தேவை, ஓபிஎஸ் அவர்கள் தேவை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதனால எடப்பாடி அவர்கள் வந்து தயக்கம் காட்டுறாரா? 100% பாமக 5 சீட்டும் 5 எம்எல்ஏக்களும் இவங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏக்களும் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 9 எம்எல்ஏக்கள் ஷார்ட்டேஜில் வேணும். அப்புறம் ஓபிஎஸ் வாலண்டியராகவே வந்து எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் 4ஐயும் ஓட்டு போட்டுருவார். அப்போ என்னாச்சு, 9 நாள் 13 சீட்டு கிடைக்கும் பொழுது இன்னொரு எம்பி கேரண்டி ஆகும். அப்போது விஜயகாந்த் கட்சி கொடுக்காதீங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி கூட கேட்கலாம், எங்களுக்கு ஒரு சீட்டை கொடுங்கன்னு, இன்னொன்று கொடுங்கன்னு பாமக கூட கேட்கலாம். இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது பழனிசாமிக்கு. அதனால் 6 மாதம் இந்த பக்கம் வேணவே வேணாம் பாரதிய ஜனதா கூட்டணி, ஒரு பக்கம் வேணுமே வேணும். பாரதிய ஜனதா கூட்டணி விட்டிங்கன்னா வெளியில் போயிடுவோம். இந்த பக்கம் த்ரெட்டு, அந்த பக்கம் த்ரெட்டு, அந்த பக்கம் ராஜ்யசபா சீட்டு. அது நடுவில் மாட்டிக்கிட்டார் இவர். நடுவில் மாட்டிட்டு தான் திடீர்னு 6 மாதம் அப்படிங்கிறாரு. 6 மாதத்துக்கு சார் என்ன விரும்புறாரு? கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு கேக்குறாரு குமார். முதல்ல அவர் கவனம் செலுத்த வேண்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்திருக்கின்ற எங்களை எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு ஒரு முடிவுக்கு வரணும். இதை சேர்த்து வச்சது ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி. அதனாலேயே திருப்பி கூட்டணிக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் பேசப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் மறந்துவிட முடியாது. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, மறப்போம் மன்னிப்போம்னு.
இங்கே பிரச்சனை அது இல்லை, ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கு. சரி, நான் கேட்குறேன், அதை விட கீழே இறங்கி போயிட்டார். கீழே இறங்கின்னா அவரை சொல்ல, அவருடைய வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 இடங்களில் டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போனீங்க, 2வது இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் பாரதிய ஜனதா கட்சி. இப்போ நீங்கள் சொன்னீங்களே 11% வாங்கினோம், 2% 3% இருந்தோன்னு, அது எவ்வளோ கால்குலேஷன் நம்ம பார்த்துக்குவோம். ஆனால் அந்த அளவுக்கு அவர் அண்ணாமலை பேசிட்டார். அதை இவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தரப்பு ஏத்துக்கலாம், ஒரு கட்சியில் என்ன பண்ணுவீங்க, 4 பேர் வெளியே போறாங்க. முக்கியமா அண்ணாமலை அப்படி பேசுனதோ, அதே மாதிரி பாஜக இல்லாம தமிழக அரசியல் இல்லை என்கின்ற நிலையை எங்கள் தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள்னு சொல்றதுக்கும் அந்த பெர்சன்டேஜ் தான் காரணம் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் மிஸ்டர் அண்ணாமலை. அவருடைய வியூவில் அவர் கரெக்ட் தானே, என் கட்சி வரும் ஆட்சிக்கு, நாங்கள் முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு அவர் பேசுறது நியாயமான பேச்சு. எல்லா கட்சிக்கும் அது எந்த கட்சி சொல்ல தவறுகிறதோ, கிரவுண்ட் ரியாலிட்டி அதுவா இருக்கா சார்? நான் என்ன பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அவர் அண்ணன் கேட்டார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 33 ஆண்டுகள் பதவியில் இருந்த கட்சி, டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்லக்கூடிய கட்சி, போட்டியில் இருக்க கட்சி. எங்கள் பின்னால் வாங்க, நாங்கள் ஆளுகிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், நான் தான் முதலமைச்சர், அதை தானே சொல்றோம். அது வராம கூட்டணிக்கு பிற்கிற கூட்டணியும் இப்போ கேப்டன் விஜயகாந்த் கட்சியும் ஆடிக்கிட்டு இருக்கு. தட்ஸ் ட்ரூ. நாளை கொடுக்கலாம், அவங்க வெளியே போயிடுவாங்க, நடக்கும். ஓகே ஓகே. திரு தமிழ் இதான் நடக்கும். சோ உறுதியா அறுதிட்டு சொல்லிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி, நாங்க ஆண்ட கட்சி, பெரிய கட்சி, கூட்டணி எல்லாம் இல்லனாலும் நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அந்த கூட்டணிங்கிற விஷயம் இன்னும் தொக்கி நின்று கொண்டே இருக்குது. அவர் சொன்னாரு, புகழேந்தி சார் ரிமைண்ட் பண்ணாரு, நீங்க டெபாசிட் இழந்த கட்சி, 2வது இடத்துல பாஜக பல இடங்களை வந்திருக்குன்னெல்லாம் அண்ணாமலை இந்த கட்சியை விமர்சிச்சிருக்கிறாரு. அதே போல கூவத்தூர் அரசியலை விமர்சிச்சவர், இன்னும் எத்தனையோ பச்சை துரோகி, இது போன்ற கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசின அண்ணாமலை தான் இன்னைக்கு எங்க அண்ணன் அப்படிலாம் சொல்லலை, நாங்கள் அவரை சொல்லலை, இல்லை அவர் எங்களை சொல்லலை அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி பார்க்குறது? ஒரு 2 பேசிக் விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அவர் 6 மாதம் கழித்து பதில் சொல்கிறேன்னு தான் சொல்கிறாரு. அடுத்த மாதம் பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணிக்கு ஒரு எம்பி தேவைப்படுது. அதை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற ஒரே கட்சி அதிமுக. நீங்கள் ஒத்துக்க வேண்டாம், யாரும் ஒத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவங்க அதிமுக கிட்ட தான் நெகோஷியேட் பண்ணணும், அதிமுக யார்கிட்டயும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்றீங்க. நான் முடிச்சிடணுமா? ஒரு எம்பி அவங்களுக்கு தேவைப்படுது, அதை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது அதிமுக மட்டும்தான். திமுக கிட்ட போய் வாங்க முடியாது, அவங்க தாவேகாட்ட வாங்க முடியாது, பாரதிய ஜனதா கிட்ட வாங்க முடியாது, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. அவங்க அரசியலில் சர்வைவ் ஆகணும்னா அவரு எம்பியா தொடரணும். அவங்க தான் தவம் இருக்காங்களா பாஜக வேணும்னு? தயவு செஞ்சு யாரோ ரோட்ல பேசுன பார்த்தையெல்லாம் என் வாயிலா போட்டு கொஞ்சம் நான் டீசெண்டா பேச வருவேன். அடுத்து நீங்க பிச்சை எடுத்தானான்னு கேட்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்படி அண்ணாமலை சொல்லல, தவம் தான் சொல்லியிருக்காரு, அதனால நான் கேட்கிறேன். நான் அண்ணாமலைக்கு நான் ரெப்ரசன்டேட்டிவ் அம்மா, நீங்க அண்ணாமலை ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட மாட்டேங்கிறீங்க சார். நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பல ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கிற, அதனாலதான் இந்த அசிங்கத்தை விட்டு தள்ளி போறேன். நான் பாயிண்ட பேசுறேன், நான் பேச விடாம தடுக்கிறீங்க. 6 மாசம் ஒரு சொல்றதுக்கு அடிப்படை இருக்குது. ஏப்ரல் மேயில ஒரு எம்பி இவருக்கு தேவைப்படுது, பாமக வந்துருச்சுனால் தாவேக்கா தனியாக நிற்கக்கூடிய வாய்ப்புங்கிறதெல்லாம் கனவுல தான் காணலாம். பாட்டு பாடிக்கிட்டு ஓடலாம், நிற்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட அரசியல் ஸ்தாபனமாக மாறலை. நான் வேற ஒன்றும், ஓரளவுக்கு ஒரு 10% ஓட்டு இருக்கு, மறுக்கலை நான் அதை உங்களுக்கு. ஆனால் அரசியல் அதுவும் அசம்பிளி எலெக்ஷனை சமாளிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட அரசியல் அனுபவம் எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட வந்துருவாங்க. இதெல்லாம் நான் சொல்லலாம், அவர் சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 6 மாதத்துக்கு பிறகு பேசுவோம்னு சொல்கிறார். அதை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க, கெஞ்சுறாங்க, தட்டி அனுத்துறாங்க. சொல்லலாம், சொல்கிறவன் என்ன யார் என்ன. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் சாவுற வரைக்கும் கண்டனைனா இருக்க ஆசைப்படுறேன்னு. அவரை வச்சுக்கிட்டு
அதிமுக ஓட்டு கேட்டா என்னமா ஆகும்? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ புகழேந்தி அவர் அதை சொல்றாரு எங்க பல விட்டுறணும். நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஒரு சக்கர வியூகத்தை வகுக்கிற மாதிரி இந்த பக்கம் பிரிஞ்சு போன அதிமுகவினுடைய அந்த ஃபேக்ஷன்ஸ் அவங்கள வச்சு நெருக்கடி கொடுக்கிறது, அதிமுகவுக்குள்ளேயே எடப்பாடி அவர்களுக்கு சாதகமா இருந்த முக்கிய தலைவர்களை பிரிய வைக்கிறது. அதற்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, வார்த்தையை சொல்லிட்டாரு, தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதை கொடுக்க முடியாத ஒரு சொல்லலேன்னு அவர் பதில் சொல்லிட்டாருமா சொல்றாரு. ஆமா, அவர் மன்னிச்சுக்கணும், அவர் சொல்லிட்டாரு. திரும்பி நான் அதை அது பார்த்தேன். பிரேமலதா அவர்கள் நான் சொல்லலையே. வார்த்தை கொடுக்கல. இந்த கேள்வி பிரேமலதா அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து இல்லங்க அப்படிலாம் எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இல்லைங்கன்னு சொல்லலையே. பிரேமலதாவை கூப்பிட்டு கேளுங்கம்மா, அவரு இல்லைன்னு. அம்மா, யாராவது ஒருத்தர் சொன்னது நீங்க ஏத்துக்குவீங்க. இன்னும் ஏன்னா இந்த டிவி என்ன வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. இல்ல சார், நம்ம எல்லா பார்வைகளையும் முன்னாடி அவர் இல்லைன்னு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் வார்த்தை கொடுக்கவில்லை. அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்களே, நான் என்ன பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு? எதுக்கு பதில் சொல்லணும்? நான் சொன்ன 2க்காகத்தாம்மா 6 மாசம் போட்டுங்கிறாரு. இந்த 2 செட்டில் ஆயிடுச்சுனால் பிஜேபி தேவையே இல்லை, தனியா நிக்கட்டும். இது வந்து எடப்பாடி அவர்களுடைய பார்வையா உங்க பார்வையா? என்னுடைய பார்வை இப்படித்தான் எடப்பாடி கணக்கு போடுறாருன்னு நான் கணிக்கிறேன். சரி, ஓகே. திரு பாரதி சுப்ராயன், உங்களுடைய பார்வை என்ன? நான் இங்கே வந்து ஒரு 2 பதில் சொல்ல விரும்புகிறேன். 2 விஷயங்களுக்கு, இங்கே நடந்த விவாதத்தில் நடந்த 2 விஷயங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து திமுகவோட கூட்டணி மிரட்டப்பட்ட கூட்டணியா இல்லையா, இல்லை அதிமுக கூட்டணி மட்டும் அப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தது. இதுக்கு ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக புரிய வைக்க விரும்புகிறேன். இப்போது ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க 2 பேரும் விரும்புகிறாங்க, 2 பேர் தன்னோட காதலை சொல்லிக்கிறாங்க. சொன்னோன்னா அவங்க 2 பேரும் பிடிச்சு போய் இணைஞ்சு வாழ்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்கிட்ட ஒருத்தன் போய் காதலை சொல்கிறான். அவன் காதலை சொல்லும்போது அந்த பெண் சொல்கிறான், எனக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொல்லிடுச்சு. அப்போ பிடிக்கலைன்னு சொன்னோன்னா அந்த ஆண் நாகரிகமாக வெளியேறி போயிருக்கணும். ஆனால் போகாமல், இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலின்னா நான் உங்கள் அப்பா உன்னை விட்டு பிரிச்சிருவேன், உங்கள் அண்ணனை உன்னை விட்டு பிரிச்சிருவேன், உன்னை வந்து எனக்கு போலீஸ் எல்லாம் தெரியும், உன்னை நான் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இப்போ இந்த மிரட்டல் வேலையை தான் பிஜேபி அதிமுக பண்ணிகிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது வந்து பாஜக வளர்ந்துருச்சு அப்படிங்கிற பார்வை இங்கே நிறைய பேர் வச்சாங்க. பட் என்னோட பார்வை அதுக்கு நேர்மாறாக இருக்குது. பாஜக வளரல, அதாவது நோட்டா அளவுக்கு இல்லைனாலும் அவங்க முன்னாடி இருந்த வாக்கு சதவீதத்தில் மேபி கொஞ்சம் வளர்ந்துருக்கலாமா தவிர இவங்க போர்ட்ரே பண்ணுற அளவுக்கு அது வளரலைங்கிறது என்னோட பார்வை. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓட் ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெடியாக திட்டமிட்ட மாதிரி இருக்கும். இப்போ திமுக ஆதரவு ஓட் ஷேர் ஒன்று இருக்கும், திமுக எதிர்ப்பு ஓட் ஷேர் அதை பெரும்பாலும் அதிமுக தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 திமுகவும் வேண்டாம் அதிமுகவும். ஓகே, நம்ம மக்கள் கிட்ட கேட்ட கருத்தையும் முன் வச்சுட்டு அதோடய உங்களோட நான் தொடர்றேன். பாஜகவால் தான் தோற்றோம் என்றவர்கள் பாஜக கூட்டணிக்காக இப்போது தவம் கிடக்கிறார்கள் என அண்ணாமலை பேசியது அதிமுகவை குறிப்பிட்டு அல்ல என எடப்பாடி பழனிசாமி அளித்துள்ள விளக்கம் சரியான கருத்து என்று 18 விழுக்காட்டினரும், சமாளிப்பு பேச்சு என்று 66 விழுக்காட்டினரும், தொண்டர்களுக்கு ஏமாற்றம் என்று 16 விழுக்காட்டினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. திரு பாரதி சுப்ராயன், இறுதி பார்வையை முன் வச்சிருக்க சுருக்கமா. ஓகே, அதை இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததை கண்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ அதிமுக வேண்டாம் திமுக வேண்டான்னு சொல்லி ஒரு 10 to 12% பேர் இருப்பாங்க. அப்புறம் ஃபாசிச கட்சிகள்னு சொல்லிட்டு நாதாக்கா பாஜக இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஓட் பேங்க் இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற ஓட் பேங்க். இது வந்து பெருசாக மாறாது. இப்போ கடந்த தேர்தலில் 19.6% பிஜேபி கூட்டணி வாங்குச்சுன்னு சொன்னாங்க. பட் அதை நம்ம பிரேக் பண்ணி பார்த்தோம்னா 19.6% அவங்க வாங்கியிருக்காங்க. பிஎம்கே 5.5% இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க தனியாக நிற்கும் போது. தினகரன் ஒரு 2.5% இருக்கும். அதர்ஸ் ஒரு 2% போட்டால் இது ஒரு 10% வருது. மிச்சம் இருக்கிறது 9.6% தான். இதில் வந்து திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்ங்கிற அந்த 10 to 12%ல் பாதி இங்கே வந்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 5 to 6% தான் அவங்க இருப்பாங்க. இப்பவும் பார்த்தோம்னா பிஜேபியோட ஓட் பேங்க் பெருசாக வளரலைங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கலாமா நான்? அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக வந்து திமுகவோட அதிகமாக ஜெயிச்ச கட்சி, மிகப்பெரிய கட்சியாக மிகப்பெரிய வெற்றிகளை சுவைச்ச கட்சி. ஆனால் இன்றைக்கி வந்து அது பலமிழந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆளுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் 5 வருஷம் ஆட்சியை தொடர்ந்தார், எல்லாத்தையுமே திறமையாக செஞ்சுக்கிட்டாரு, கட்சி இன்டாக்டாக வச்சுக்கிட்டாரு. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு ஆளுமையை அவரால் உருவாக்க முடியல. ஆனால் அந்த ஆளுமையை உருவாக்க முடியும். என்ன பண்ணால் உருவாக்க முடியும்னா, எனக்கு தமிழ்நாட்டு நலன் தான் முக்கியம்,
பாஜகவோடு கூட்டணி இல்லை, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிற பாஜகவோட கூட்டணி இல்லை, இதற்காக என்னை அவர்கள் ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, ரெட்டலையை பறிச்சாலும் பரவாயில்ல, அதிமுக பேரை பறிச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அவர் வெளியிட்டார்னா அவர் ஆளுமையான தலைவராக வந்துருவாருங்கிறத என்னோட இறுதி கருத்து. ஓகே, இப்போ கட்சியில் கூட்டணியில் இணைஞ்சாலும் தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கும். திரு பாலச்சந்திரன், உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் தி பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எது முடியுமோ அதை செய்யறது தான் அரசியல் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். எடப்பாடி இன்னைக்கு மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார் என்பது உண்மை. அவருக்கு பிஜேபியும் நெருக்கடி கொடுக்குறாங்க, பார்ட்டிக்குள்ளேயும் அவருடைய தலைமை பற்றி பல பிரச்சனைகள் எழுதிருக்கு. அதனால அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முடிவைத்தான் எடுப்பார். என்னை பொறுத்த மட்டும் அப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முடிவு என்பது அவருக்கு மற்றவர்கள் அதிமுகவுக்கு வரக்கூடாது, நான் உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற இறுதி முடிவை அவர் எடுக்கலாம். ஓகே, இந்த தலைவர்கள் எடுக்கக்கூடிய இறுதி முடிவு தொண்டர்களிடமும் பிரதிபலிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தேர்தல் களம் தான் முடிவு செய்யணும். பங்கு கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.